ஹாய், நான் இன்றைக்கு செய்கிறது யாழ்ப்பாணத்தில் செய்கிற ஒரு மஞ்சள் தோசையும் அதுக்கு ஒரு பொரிச்ச மிளகாய் சம்பலும். இந்த தோசையை முதல் நாளே புளிக்க வச்சு தான் சொல்கிறது. நான் புளிக்க வைக்க போகிறேன், நான் உடனே சுட போகிறேன். நான் ஒரு சுண்டு உளுந்தில் ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு அடிச்சுட்டு அதோட ஒரு சுண்டு கோதுமை மாவையும் கலந்து 3 துண்டு பானை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதையும் கிரைண்டரில் அடிச்சுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் மஞ்சளையும் போட்டு கலந்து தோசையை சுட போகிறேன். தோசையாக சுட முதல் இந்த பேட்டரை ஒரு இறுக்கமான மூடியால் மூடி அதை ஒரு அரை மணித்தியாலம் வச்சுட்டு தான் தோசையாக சுடுறது. ஒரு ஒட்டாத தோசைக்கல்லில் ஊற்றுங்க. என்னென்னா பான் போட்டிருக்கிறதால இந்த தோசை நார்மல் தோசையை விட சாஃப்டாக இருக்கும், அதால் ஒட்டும். இந்த தோசைக்கு நான் பொரிச்ச மிளகாய் சம்பல் செய்கிறதுக்காக எண்ணெயில் சித்தன் மிளகாயையும் கருவேப்பிலையையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு உரலில் போட்டு இடிச்சிட்டு அதில் வெங்காயம், தேங்காய், உப்பு, புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இடித்தா இந்த சம்பல் ரெடி ஆயிரும். இந்த சம்பலுக்கும் நார்மலாக இருக்கிற சம்பலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சள் தோசைக்கு பொரிச்ச மிளகாய் சம்பல் தான் பொருத்தம் வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சம்பளம் நீங்கள் அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். சாம்பார், மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரியோடு எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும்.